மக்களே இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே கண்டிப்பா ஒரு ரீலை வந்து பார்ப்போம். அந்த ரீல் என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு தோட்டத்துல ஓடக்கூடிய அந்த ரீலை வந்து பார்ப்போம். அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் போறேன். நம்ம ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல ஒரு குழந்தைங்க, நீங்க ரீல்ஸ்ல பார்த்தீங்கல்ல, ஒரு குழந்தை ஒரு தோட்டத்துக்குள்ள ஓடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 13 நாள் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த குழந்தை கூட போய் இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து ஒரு மாரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை கூட தான் அன்னைக்கு அது போயிருக்கு அந்த நாய். அந்த நாய் வந்து ஒரு மாரி வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்கு? இதுல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில இருக்கக்கூடிய காக்கிநாடா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ அக்ரஹாரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல ஒரு 40 ஏக்கர் பாமாயில் தோட்டம் என்பது இருக்கு. அந்த பாமாயில் தோட்டத்துடைய நடுவுல ஒரு வீடு என்பது இருக்கு. அந்த வீட்ல ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வராங்க. கணேஷ் மற்றும் சுந்தர பவானி இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குங்க. 2மே பெண் குழந்தை தான். அதுல ஃபர்ஸ்ட் குழந்தையுடைய பெயர் வந்து ஞானேஸ்வரி என்கின்ற ஜானவி. அப்புறம் ஒரு குட்டி குழந்தை. இப்படிதான் அவங்களுடைய குடும்பம் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வருது. ரீசெண்டா என்ன நடக்குதுன்னா, கடந்த 6ஆம் தேதி அந்த குழந்தைகளுடைய அப்பா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தோட்டத்துடைய பராமரிப்பு பணிக்காக தோட்டத்துக்குள்ள வந்து போயிருக்காரு. அப்போ அவங்களுடைய அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மூத்த மகளான ஜானவி அந்த குழந்தை, சின்ன குழந்தை கூடவே போயிருக்கு. அப்ப அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தைய திருப்பியும் கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு இங்கேயே விளையாடணும். என் பின்னாடி எல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த குழந்தைய அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல அவங்க அம்மா வந்து அந்த டைம்ல குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்களுடைய அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தை வந்து வெளியே தானே விளையாடிட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம தான் குழந்தைய வந்து வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, அவங்களுடைய அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்பா நினைச்சுக்கிட்டாரு. ஆனா ஞானேஸ்வரி அப்படிங்கிற அந்த குட்டி குழந்தை வீட்டுடைய காம்பவுண்டை வந்து தாண்டி போகுதுங்க. கூடவே அவங்க வளர்த்து இருக்கக்கூடிய ஒரு நாயும் கூடவே ஓடி போகுது. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்க வந்து ரீல்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கிராம மக்கள் ஒரு சிலர் வந்து அந்த குழந்தையையும் அந்த நாயையும் ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த குழந்தை ஏன் தனியா வந்திருக்கு அப்படின்ட்டு டவுட் பட்டு அந்த குழந்தைய வந்து தூக்க போனா அந்த நாய் வந்து கடிக்க வருது, கொலைக்குது. குழந்தைக்கு இவங்க த்ரெட்டா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாய் வந்து கடிக்க வருது. ஸோ அப்போ அவங்க அந்த குழந்தைய வந்து தூக்காம அப்படியே விட்டுடுறாங்க. அங்க தாங்க ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனையே. ஸோ அப்போ அந்த குழந்தைய தூக்கி இருந்தா பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு மேட்டர் ஆயிருக்காது. அப்படியே விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் கேப்புங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு, உங்களுடைய குழந்தை நாய் கூட இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய அப்பா பதறி அடிச்சுக்கிட்டு, வீட்டுல விட்ட குழந்தை எப்படி தோட்டத்துக்குள்ள நாய் கூட இருக்கு அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து காணுங்க. கதறி துடிச்சுக்கிட்டு, அழுதுகிட்டு அந்த குழந்தைய வந்து தேடுறாங்க. குழந்தை வந்து கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் என்பது ஃபைல் செய்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. புதர்கள், கிணறுகள், அதுக்கப்புறம் நெறைய டீம் உள்ள வருது. தேடுதல் பணிக்கு. என்டிஆர்எஃப் டீமு, எஸ்டிஆர்எஃப் டீமு, போலீஸ் டீமு, வனத்துறை. இது மட்டும் இல்லாம தடயவியல் துறையும் உள்ள வருது. ஏதாச்சும் ட்ரேசஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு. பட் நோ யூஸ்ங்க. எல்லாரும் தேடியும் அந்த குழந்தை வந்து கிடைக்கவே இல்ல. சடனா இந்த வனத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. குழந்தை தோட்டத்துக்குள்ள வந்து ஓடி போயிருக்கு. பக்கத்திலேயே காடு இருக்கு. அந்த குழந்தைய வந்து ஏதாச்சும் ஒரு மிருகம், ஒரு அனிமல் வந்து கவ்விக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே போலீஸ்க்கு டவுட் வந்திருக்கு. அதனால அந்த பொம்மைகள்ல, அதாவது குழந்தை விளையாடக்கூடிய பொம்மைகள்ல வந்து இறைச்சிகள ஃபுல்லா நிரப்பி, அங்க இருக்கக்கூடிய வேலிகள்ல வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஆனா, இதுல எந்த ஒரு மிருகமோ, எந்த ஒரு விலங்கமோ அந்த கறி நிறைந்த அந்த பொம்மைய வந்து கவ்விக்கிட்டு போலங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் எதுவும் குழந்தைய வந்து ஒண்ணும் செய்யல அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போன 12ஆம் தேதி அந்த நாய் வந்து திரும்ப வந்திருக்குங்க. அந்த குழந்தை கூட போய் இருக்கக்கூடிய அந்த நாய் திரும்ப வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த போலீஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நாயுடைய கழுத்துல ஜிபிஎஸ் வந்து பொருத்தியிருக்காங்க. இந்த நாய் எப்படி இருந்தாலும் குழந்தைய மோப்பம் பிடிச்சிட்டு போயிடும். அப்போ போயிட்டு குழந்தைய கண்டுபிடிச்சலாம் அப்படின்ட்டு ஜிபிஎஸ் கட்டியிருக்காங்க. பட் பிரயோஜனமே இல்ல. அந்த நாய் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடக்குது. ட்ரோன்ல சர்ச் பண்றாங்க. எல்லா விதமான தேடுதல் பண்றாங்க. குழந்தைய வந்து கண்டுபிடிக்க முடியல. நாய் ஒரு மாரி உலாத்திட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாய பிடிச்சு கூண்டுல வந்து அடைக்கிறாங்க. ஏன்னா, அது கிட்ட ஒரு வினோத நடவடிக்கையை வந்து பார்க்க முடியுதுங்க. அது வினோத நடவடிக்கை என்னன்னு பார்க்கும்போது, வாய திறந்துகிட்டே இருக்கு. தலைய ஒரு பக்கமா சாய்ச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கு. அதனால கூண்டுல அடைக்கிறாங்க. இந்த 35 நிமிஷம் கேப்ல அந்த குழந்தைக்கும் நாய்க்கும் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ட்டு பல அசம்ப்ஷன் இதுல வந்து அடுக்குறாங்க. அந்த நாயை வந்து வேற ஏதாச்சும் விலங்குகள் வந்து கடிச்சிருக்குமா, அதனாலதான் அந்த நாய்க்கு வந்து இது போன்ற ஒரு வினோதமான செயல் என்பது ஏற்பட்டிருக்கு, இல்ல அந்த நாய்க்கு வந்து வைரஸ் தொற்று என்பது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு பல விதமான அசம்ப்ஷன் வந்து சுற்றி திரியுது. இதுல ஒரு அசம்ப்ஷன் தான் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைய வந்து ஒருவேளை மலைப்பாம்பு சீண்டி
அந்த குழந்தைய வந்து விழுங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமா பயப்படுறாங்க. ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கூண்டுல இருந்திருக்கக்கூடிய நாய் வந்து இறந்து போகுதுங்க. ஸோ இப்போ அந்த நாயோடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து போலீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த நாய்க்கு என்ன பிரச்சனைன்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு தான், அந்த ரிப்போர்ட் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு தான் கன்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா அவர்கள் வந்து நேர்ல வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம துப்பு கொடுக்குறவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் சன்மானம் என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து அறிவிக்கிறாங்க. அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போலீஸ் இறங்கி சல்லடை போட்டு தேடுறாங்க. பட் இப்போ வரைக்கும் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது சுத்தமா தெரியலங்க. ஸோ அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போதும் சரி, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போதே மனசு இந்த இடத்துல வந்து பயங்கரமா பதறுது. இந்த இடத்துல எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் என்ன தெரியுமா வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த குழந்தைக்கு வந்து ஒண்ணுமே ஆகிருக்கக்கூடாது, அழகா அந்த குழந்தை வந்து கிடைச்சணும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி பார்ப்போம். மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு பெற்றோர்களே குழந்தைகளை வந்து கவனமா பாருங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. வெளியே தான் விளையாடிட்டு இருக்கான், அங்கதான் இருக்கான் அப்படின்ட்டு அசால்ட்டா இருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் போயிட்டு குழந்தை எங்க இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ரோமிங்ல இருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய அவலங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஐ மீன் எல்லா இடத்துலயும் தான், இந்தியா ஃபுல்லா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.